தேங்காய் முடி வச்சு பரிமாறி ஒரிஜினல்ன்றது அமாவாசை பாருடா என்ன மாநில பண்ணானு நீ என்ன சொன்னீங்க நீ என்ன சொன்ன டேய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என் பொண்ணை பார்க்கணும் ஆனா அது மோசமான பொண்ணாக்கு தெரியும் என்ன சொல்ற ஒண்ணுமே ஒரு பணி கிடையாது ஐயோ அடக்க ஒடுக்க கிடையாது அப்படியா சமட்டி யாருக்கு தான் மாதிரி மாட்டேன் ஐயோ எதிர்த்து பேசுறேன் என்ன சொல்ற சொன்னா இருக்க மாட்டேன் அது மாதிரி போகுது நாலா இருந்தாலும் சுத்தம் 10 சோப்பு போட்டு தேய்ச்சி குடிச்சிட்டு மேல போய் நின்று வயலு போற கட்டப்பைய மட்டும் போய் கை காட்டி சுத்துக்குது போய் சொல்றேன் உங்க அண்ணி கூட்டாங்க அவ கூட்டாங்க வரணுமா அவன் கேக்குறான் நான் ஒண்ணு கேக்கல ஒன்ன சொல்லல அம்மா கூப்பிட்டாங்க அது தெளிவா ஐயோ அண்ணி கூட்டாங்கன்னு சொன்னேன் அண்ணி அவ கூட்டாங்கன்னு சொல்ல அவ கூட்டான்னு சொல்லல அண்ணி கூப்பிட்டாங்க டேய் அதுக்கு அவ சொல்றா அவ கூட்டாங்க அந்த மாதிரி கேக்குறாங்க நான் கேக்குறேன் சொல்றதில்ல நான் சொல்லுறேன் அண்ணி தங்கமானவங்க உன்னை அன்பா வளர்த்தாங்க பாசமா வளர்த்தாங்க பண்பா வளர்த்தாங்க அவன் இல்லைனாக்கா இந்த அளவுக்கு ஆளா இருக்க முடியாது அப்ப கூட பாக்கி பரட்ட சீக்கிரம் அண்ணியின் பாதத்தை வணங்க போறேன் எப்படி வைக்கிறாங்கன்னு இந்த பையன் இருக்கிற எல்லாரையும் பார்த்து கத்துக்க சொல்லு பாருங்க ஒரு அண்ணி ஒரு எங்கேயுமே இருந்துக்க மாட்டாங்க அதுல அன்னிக்காரு நாத்தனாரு எப்படி திரும்ப பாத்துக்கிறாங்க எப்படி மாற்றது மட்டும் பாருங்க உங்க நாத்தனாரு அப்படி தாயாடரை ஆசை தாயாடரை இங்க பாரு கோச்சிக்காத அம்மா அடிக்கிறான்னு பக்கத்துல சூடு செல்லம்மா பாசமா அவ்வளவு ஆசை இருக்கு ஆசைதாக்கா என்ன ஒரு காவல்காரன் நம்ம பெற்ற பிள்ளையா நீ ஒரு பிள்ளை அதனால என் மகன் மாதிரி பண்றது ஒரு அம்மான்னு சொல்றேன் அம்மா அம்மா என் மகளை எப்படிதான் வளர்த்துருப்பேன் ஆமா என் மகளை வாழ்த்து பாத்தியாரா பார்த்தனே ஐயோ ஐயோ வாரி வாரி எப்பா
சரி அப்படி இருந்தாலும் நான் சக்காத்தி என் பொண்ணை பார்த்து கண்ணாடி வச்சுட்டு பாருங்க. சுத்தி போறேன்டா, சுத்தி போறேன்டா. ஊத்தி போடணும் ஊத்தி ஐயோ 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 கண்ணு வந்து என் பொண்ணு காட்டிக்குது. ஏய், சுத்தி இந்த சுத்தி கிடையாது. இப்படி கண்ணு சுத்தி போடணும். அண்ணா சொல்லுவாங்கல்ல பெரியவங்க நாய் கண்ணு நரி கண்ணு அண்ணி இப்ப சொல்லுவாங்க எப்படி சொல்லி போடு. என் பொண்ணுக்கு நான் சுத்தத்தை மட்டும் பாருங்க. அண்ணி நீ டிஸ்ட்ரிக்ட் ஆயிப்பாங்களா அப்படி சொல்லு. ஆமா. ஏய், பாபு கண்ணு, மல்லி கண்ணு, காய் கண்ணு, முட்டை கண்ணு, மூளை கண்ணு, கண்ணு, நாக கண்ணு, எல்லா அச்சடி தான் நாசமா போனோமா ஏய் சரி அப்படி இருந்தாலும் அண்ணி ஏன் கூப்பிட்டீங்க? ஏம்மா, உன்னையா? ஏன் தெரியுமா சொல்ல கூப்பிட்டேன்? வாடி, வாடி. நான் மட்டும் உன்னை வளர்த்தா போதாது, பார்த்தா போதாது. உன் அண்ணன் உன்னை உன் மேல ஆசை அவ்வளவு பல வச்சிருக்காரு. அண்ணனே இருக்கீங்களா? பார்க்கணுமா? அண்ணனே இருக்கணுமா? எங்க என் தம்பி கேட்டாரு. ஐயா, இப்பதான் சாப்பாடு போட்டு இப்பதான் ஊட்டி விட்டுட்டு வந்தேன். வாயில தந்தா அதுதான் விட்டுவாங்க. எங்க சாப்பிடுவாங்க? சொல்லுங்க இப்ப நான் அண்ணனை பார்க்கணுமா? இருடியே. ஒரே நேரம் நரிமா அந்த சக்காத்தி மேல பண்ண சக்காத்தி திருட்டு பொண்ணு கரிமஞ்சி பொண்ணு அவன் மூஞ்ச பத்தியா அங்க அம்மா உட்காந்து நான் கட்ட பையன் மட்டுமே அவனே தான் பாத்துக்கிறா பாரு. நான் ஆம்பளை கண்ணு கூட பார்க்க மாட்டேன். ஆம்பளைகளை பார்த்தா அப்படியே குடிஞ்சு தங்க சரி சொல்லுங்க. அம்மா நடத்துங்க. உன் அண்ணன் உன்ன பார்க்கணும் சொன்னாரு. சீக்கிரம் அண்ணனை பார்க்கணும். என்ன ஆச்சுன்னு கேட்கணும். எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கலாம். நான் போயிட்டு வரேன். யார் சேர்த்தா இப்பத்தாண்டா தெரிஞ்ச செவடியா முன்ன கை காலெல்லாம் நல்லா செங்கல் பட்டு டோல் கேட்டா 4 பாண்டர் சொல்லி வச்சுக்கினேன். சக்காத்தி முண்டிய பாத்தியா எப்படி அண்ணனால போட்டுருக்கோம். என் சக்காத்தி அவன் சும்மா விடலாமா? விடவே கூடாது. டேய், யார வரமா பேசல அதே புட்டி அடிச்சிடுவேன். நீ டென்ஷன் ஆகாத. நீ கோவப்படுற. ஏண்டா அவளை நசிக்க ரத்த கொதிக்குது. ஐயோ ரத்த கொதி பாருங்க. ரத்த கொதி பி பி சுகுரு எனக்கு நீ ஓடி வர சான்ஸ் சாப்பிடுற. சிறப்பு பாருங்க அம்மா கூட சரி. அதனால பெரிய ஹாஸ்பிட்டல் சென்னை சென்னை சின்னில இல்ல கிண்ணில சென்னை பெரிய ஹாஸ்பிட்டல் பாத்தியா? எக்மூர் ஹாஸ்பிட்டல் அங்க போயிட்டு உடம்பு டெஸ்ட் பண்ணி வந்தா எப்படி தெரிஞ்சு ரத்த டெஸ்ட் எடுத்தாங்க. இப்படிடா எடுத்தாங்க. அங்க டானிக்கு கொடுத்தாங்க. அந்த டானிக்கு நேற்று சாயங்காலம் சாப்பிட்ட பாரு. அதை பார்த்துருக்கிறான் இருந்தாலும் என்ன பண்ற ஏது பண்றாரு பார்க்கணும். என்னுடைய தந்தை என்னுடைய மனைவியை பார்க்க அழைத்து வா.
மலை தூவி பணிந்தி நீ பாதம் கண்கள் மடி நீதி விளையாடும் மலை தூவி பணிந்தே நீ அண்ணா சரி போனால் மட்டும் எதிர்க்காக வைக்கிறீங்க கண்டா உன்னை அழைத்ததற்கு காரணம் இருக்கின்றது. என்ன காரணம்? நீ என்றென்றும் நலவோடு இருக்க வேண்டும், அது மட்டும் கிடையாது. நீயோ கன்னி பருவம், நீங்க மங்கை பருவம் அடைந்து விட்டாய் அல்லவா? மங்கை பருவம் அடைந்து விட்டால் உனக்கு தற்போது திருமணம் நீ கல்யாணம் என்று சொல்லி இந்த கண்ணிக்கு சொல்லலாமா? நீ கல்யாணம் என்று சொல்லி இந்த கண்ணிக்கு சொல்லலாமா? இந்த கண்ணிக்கு சொல்லலாமா? கல்யாணம் என்று சொல்லி அந்த கண்ணியருக்கு நீ சொல்லலாமண்ணா? திருமணம் என்று சொல்லி செல்வியத்து சொல்லலாம். இன்னைக்கு நான் இறந்தாலும் இறப்பேன், அவனை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு நான் போக மாட்டேன்னா. என் உயிர் கட்டில ஏர் வரைக்கும் காலடியில உயிரிழந்து போகட்டும் அண்ணா. என்னுடைய பாதையில போவதற்குடைய பாதத்தையே போகட்டும் அண்ணா. I don't like the marriage அண்ணா. என்ன நல்லா தானே பேசுனீங்க. ஆமா அது என்னது பாய்ச்சி மேல ஒண்ணு மாலை இருக்கு. மறுபடியும் அப்படின்னு மாலை வச்சிட்டு இருந்தாலும் எப்போது ஆ எனக்கு கல்யாணம் பண்ணி சொன்னாங்க. சொன்னது I don't like ஆ that. பாரு நான் ஆயிரத்தி கல்யாணம் ஆனது ஏய், நான் ஆயிட்டோம். எல்லாம் நீ கெடுத்துட்டாங்க. ஏய், குழந்தைக்கு
அழகாக துணி எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. ஆமா அது பேண்ட் கருப்பு கலர்ல வாங்கி கொடுத்தீங்க. அது வேற கலர்ல வாங்கி கொடுத்தீங்க. ஏய் அது பேடிக்கு சாக்குறாதியா நல்லா கேட்டா மேல கத்தலாம் ஏய் அது உடல் கலவையாதடா அப்படினா ஏய் அம்மா அண்ணா எனக்கு திருமண ஆசை கிடையாது, எனக்கு கல்யாணம் வேண்டாம். தங்கா திருமணம் ஆசை வேண்டாம் எல்லாம் என்று கூறக்கூடாது. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் திருமணம் செய்து மறு வீட்டுக்கு போவதுதான் அழகு. நீ எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு கல்யாணம் வேணாம் போன. என்னுடைய தங்கைக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியல, கல்யாணமே வேணான்றா. ஆமா ஆனா வளர்த்தது யாரு? ஆமா இப்ப உங்களை பெத்தவங்க இருந்தா கல்யாணம்னா இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் முறைப்படி செய்யணும். நம்ம பிறந்த வீட்டுக்கு போய்தான் போய்தான் ஆக வேண்டும். சொல்லி வாழ்த்து இருப்பாங்க. இப்ப வாழ்த்து தேவையா சரியா இருந்தது பொண்டாட்டி தேவடியான்றா. வளர்த்தது யாரு? கம்மனியாட்டி என்னுடைய தங்கையை மகளாக வளர்த்தது யாரு? அந்த தேவையா தாங்க ஏய் தேவரா கம்யூனிட்டி தேவடா ஆ பைய போய் தேவடா நான் சொல்றேனே தெரியாம சொல்றா. நம்ம யாரு கேட்டது? இப்ப என்னுடைய மனைவி அலங்காரி இங்க வரணும். எங்க ஊருக்கு நடக்கிறாங்களோ ஐயா ஐயா அந்த அலங்கோலத்தை பாத்தியா? அலங்கோலம் யாரு அலங்கோலம்? இந்த ஆளு பாத்தியா? ஏய் அலங்காரிடா மேல கொஞ்சமா தோன்றா அவன் ஐயா அம்மா சொல்றது மத்தியால வாரி மாட கட்டுவாங்க. ஆமா அந்த மாதிரி சுவாட்டி சுவாட்டி கட்டிக்கிறாமா சுவாத்தை. போய் கட்டிங்க நடுவுல ரசத்தை ஊத்தினாலும் என்னடா கறி குழம்பு ஊத்தினாலும் சேனர்றா, சாம்பாரை ஊத்தினாலும் சேனர்றா, குடிக்கிறதுக்கு தண்ணி ஊத்தினாலும் அது ஊத்திக்கு சேராது. அது என்னடா பின்ன அது வயிறால பெருமாள் கோயில் செவுடாது மாட்டு கூப்பானு கட்டியது. ஓ மாட்டு கொட்டி போனது சரியா பையா அழகா இல்லையா? இந்த தெருக்கு போயிடலா இல்ல இந்த தெருக்கு போயிடலா பாரு என்னடா கட்டிங்க போட்டு பச்சாதுமா அவன் எங்க போய்கிற பாச்சா? ஆமா இல்லையா? அலங்காரி அம்மா அம்மாவுக்கு கூட்டு கூட்டா வீட்டு போய் வருது. அதுவே ஐயோ என் வீட்டுக்காருக்கு என்னடா ஆச்சு? என் புருஷனுக்கு என்னடா ஆச்சு? ஐயோ என் ஐயோ என் கணவனுக்கு என்ன ஆச்சு? என் தொட்டு தாடி கட்ட என் புருஷனுக்கு என்னடா ஆச்சு? ஐயோ போய் சொல்றேன் போட்டு அமுக்கு அமுக்கு அமுக்கலாம் போதுமா ஐயோ எனக்கு அந்த பாவிக்க வாமியா கூட்டான்னு சொன்னதோ இந்த பருவாவிக்க தெளிவா சொல்லலையா? வீட்டுக்கார கூட்டாரு வாமா கூப்பிடல எப்ப? ஐயோ அழகாரி எங்க இருக்கிற வீட்டுக்கார அழகான வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ இந்த மாட்டா தூக்குதா மாடிக்குது தூக்கு
அடிக்கிறான் ஏம்மா என்னங்க அப்பப்ப நடந்து தொலைச்சு வரும். உன்னை தேடிக்கிட்டு போனேன்னா போன அந்த செடி மாட்டிக்கிட்டு அம்மா செடி கால மாத்தி கேள்வி போட்டா அது நான் தலையில மாட்டிக்கிறியா அண்ணி என்னுடைய தங்கையை வைத்தது யாரு? அண்ணையா உங்களை கொஞ்சிறாரு பெத்தேரி அம்மா என் சக்காத்தி அவன் எது பொண்ணு சொல்லுவாளா சக்காத்தி வந்து அப்படி இப்ப அண்ணன் கொஞ்சம் தானே இருக்கான் அண்ணன் அண்ணி கொஞ்சி நின்றாரு, அண்ணி குஞ்சு என்னங்க நான் கேட்கிற கேள்விக்கு தகுந்த பதிலை உரைக்க வேண்டும். ஐயோ என் செல்லம் என் ராஜா என் பட்டு என் குஞ்சு என்னங்க பாத்தியா வீசிய கோபத்தை பாரு எவ்வளவு பெருசா இருக்கு ஐயோ யாம் எனக்கு நீ சொல்ற பாவி நம்ம மையாலே அத போய் கேளு சொல்றியா பார்த்தா தெரியும். என்னங்க தேங்காய் என்ன பட்டா? சரிங்க. என்னங்க அலங்காரி, சொல்லுங்க என்னை அழைத்ததற்கு காரணம் இருக்கின்றது. என்ன என் தங்கச்சியை நீ தானே வளர்த்த. ஐயோ ஐயோ சிறு வயதிலிருந்து நல்லது கெட்டது எது எல்லாத்தையும் சொல்லிதான் வளர்த்துருப்ப. என்னங்க சொல்லிதானே வளர்த்தா? இன்னும் இது அக்கிரம அநியாயம் அதானே? எவ்வளவு சக்காத்திங்க வாய் சொல்றாங்களா சொல்ல என்ன ஊ என்ன ஊ இது இல்லைன்னு பாருங்க. ஏய் இருக்கிற தெரியாம போறோம் கச்சிருமா. அடியா சக்காத்தி பத்தத கச்சிரு. பத்தியா நான் எதுவும் சொல்லல. கச்சிருந்தா அவன் குடிக்கணும். கேட்டியப்பா அக்கா இங்க பாரு என் பொண்ணை எப்படிலாம் வளர்த்து நான் சொல்ல சரி எங்க அக்கா சொல்றா தெரியவா பாத்தியா பொண்ணுன்னு சொல்லுவாங்க என்னங்க இப்போ உனக்கு என்ன சந்தேகம் சூப்பரா தானே வளர்த்தா? என்ன கொலை கண்ட தப்பு கிடையாது. கிடையாது சூப்பரா வளர்த்தா. அண்ணன் பின்னாடி இருக்குண்ணா என்னுடைய தங்கைக்கு திருமணம் என்னவென்றே தெரியவில்லை. என்னுடைய தங்கை கன்னிப்பருவம் நீங்க மங்கை பருவம் அடைந்து விட்டார் என்ற காரணத்திற்காக அவளுக்காக திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். அவளிடத்திலே உரைக்கும் பொழுது திருமணமே வேண்டாம், நான் சாகும் வரைக்கும் உன்னுடைய பாதத்தை கிடந்து இறந்து விடுகிறேன் என்றார். என்னங்க வளர்த்தவன் நான் தானே நீ வீட்டில் இருக்கிற வேலை செஞ்சுட்டு வாங்கிட்டு வந்து உன் தங்கச்சி கொடுப்பேன் நான் அதெல்லாம் கொடுப்பேன் அண்ணன் கொடுத்தாரு அப்படின்னு இது உன் பாசம் ஏன் பாசம் அம்மா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் போகணும் இப்படிதான் நடக்கணும் இப்படி நடந்ததா இந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படி நான் சொல்லி 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 அப்படிலாம் வளர்த்து இந்த பார்த்து இப்படிலாம் சொல்றீங்களே அண்ணா சரி அண்ணி ஏதோ கேக்குறாரு இது என்ன கோபப்படாத அண்ணி இப்ப என்ன அண்ணி நீ அழுவது ஏதோ எங்களை சொல்லு என்ன அப்படி போய் அதெல்லாம் அன்னைக்கு பழக்கல்ல பாத்தியா என்ன செய்யணும் பண்ணாங்க மாதிரியா ஒண்ணு வளர்த்தேன் இல்ல ஏன் வயிற்றுல என்னடி உட்காந்து யாரியாவா அடியா சக்காத்தி என்னடி உனக்கு என்னாச்சு உனக்கு என் மாப்பிள்ள மாட்டு வண்டி ஓட்டேன் உன் வீட்டுக்கு தாய் சேர்த்து கம்மனுமா. சொல்லுடா ஏன் தேவிடா வாயில போறோம். இருந்தாலும் இவரை என்ன செய்யணும் அம்மா இந்த பாத்தியா உன் அண்ணன் நான் உன்னை சரியா வளர்க்கலன்னு சொல்றாரு சரி. ஒரு பெண்ணா வந்து விட்டா விட்டான் பிறந்த விட்டு விட்டு புகுந்த வீட்டுக்கு போவதுதான் நல்லது அதுதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு மரியாதை இப்ப நானு என் வீட்டுல இருந்தா உன் வீட்டுல வந்து வாழ முடியுமா முடியாது. இல்ல உன்னதான் வாத்துக்கு பழக்க முடியுமா முடியாது. இல்ல உன்கிட்ட இப்படி பேச முடியுமா முடியாது. முடியாது அல்லவா அதனால பெண்ணாய் பிறந்து விட்டால் பிறந்து விட்டு விட்டு புகுந்து விட்டு போய் ஆகும் போய்தான் பிறந்து வீட்டின் பெருமையை புகுந்து வீட்டில் இல்லை நாட்டுமாவே ஒரு பெண்ணு பெண்ணு இல்லைன்னா ஒரு பெண்ணாய் பிறந்ததற்கு அர்த்தமே கிடையாது கிடையாது சரி அதனால உன் அண்ணன் என்ன சொல்றாரோ அத பிரகாரம்
நடந்துக்க அப்பதான் அண்ணி, எனக்கு எனக்கு நல்ல கல்யாணம். பேர் கிடைக்கும். நான் என் திருமணத்துக்கு சம்மதிப்பு எனக்கு ஒண்ணும் கிடையாது. கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி நான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆமா. ஆனால் ஒன்று, என்ன? நான் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்றால் நான் திருமண ஏற்பாடு சொல்றது இல்ல, நீங்க செஞ்சு கொடுத்தா நான் திருமணத்துக்கு சம்மதிப்பேன். என் மாதிரி என்னடி இது? என்ன ஊர்ல வளர்த்துனாலும் கேட்ட போறேன். என்ன மாப்பிள்ளை ஏன்னா, 10 பேர் காய்ப்பாடு கொடுக்க போறேன். ஒரு கல்யாணம் ஏற்பாடுன்னு சொன்னா வச்சுக்க, ஐயருடி முதல்ல ஒரு குடும்பத்துல ஒரு திருமணம் ஒரு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி ஒரு பொண்ணு மாப்பிள்ளையே பார்த்துட்டாங்க. அடுத்தது என்ன செய்வாங்க? ஜாதகம் நல்லா இருக்கான்னு ஐயர் கிட்ட பாப்பர் கிட்ட போவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் நல்லா இருக்கான்னு ஏண்டி உங்க அண்ணன் எழுதினால இல்லையா? உன் ஜாதகத்தை அம்மா நான் எழுதுனேன்டி, நான் எழுதுனேன். எழுதி அப்படியே பட்ட வச்சுக்கிறேன். ஐயரு பார்த்த உடனே கொட்டையா படிச்சு சொல்லுவாண்டி. எனக்கு எத்தனை ஐயர் வருவாங்க தெரியுமா? எத்தனை ஐயர் வேணும்? ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை ஐயர் வருவாங்க? ஏய், கல்யாணத்துக்குன்னா என்ன ஒரு ஐயர் வர போறான், ஏதோ நாளை குறிக்க போறான், மணமகனை காட்ட போறாங்க, பார்க்க போறோம், தாலி கட்டி விட்டா போன போறேன். இவ்வளவுதானம்மா. ஆனால் எனக்கு ஒரு ஐயர் தான் வரக்கூடாது. எத்தனை பாப்பார் வரும் தெரியுமா? எத்தனை? அண்ணி, எனக்கு 300 பாப்பார் கொண்டு கொண்டு நல்ல நேரம் குறிக்க வேண்டும். 500 பாப்பார் வந்து அழகான தேதியை குறிக்க வேண்டும். இவ்வளவு பேர் எனக்கு வரணும். அண்ணி, உங்களுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? அண்ணி, யாரு பார்க்க வந்தாங்களா? அவளை பார்த்த உடனே நான் பின்னாடி வந்துட்டேன். சரி, நீ தெரியும், நீ பின்னாடி தான் போகணும் தெரியும். நமக்கு வானா அப்படின்னு நீ பின்னாடி வந்துருவேன். அதுதான் நான் சொல்றேன். தெளிவா சொல்லிட்டா? ஏண்டி அம்மா உப்பா நீங்க நான் சொன்னேன், உன் பொண்ணுக்கு ஒரு ஐயர் வந்தாக்கா ஜாதகம் பார்க்க முடியாதா? இல்ல மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டாரா? 300 பாப்பா. ஏன்னா, இந்நாட்டிற்கு இளவரசி நான். இளவரசிக்கு எனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். கண்ணுக்கென்று துரைக்கிறது எங்க அப்பாவோட சொத்து. ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, ஆசை பொண்ணு. என் ஆசை சின்ன ஆசைதான். ராஜா குட்டி, உன் ஆசைக்கு நான் எந்த குறை சொல்லல. அதுதான் என் அண்ணி. இது ஃபுல்லா அந்த ஊரே உண்டுதான். அது மட்டும் இல்லையா? சொல்லல நான். அண்ணி, முன்னாடி பாப்பார் வந்து முகூர்த்த நேரம் குறித்தால் மட்டும் போதுமா? அடுத்த நிகழ்ச்சி என்ன செய்வாங்க? கல்யாண ஜாதகம் ஒத்த போயிடுச்சு. அடுத்தது பச்சை மூங்கில் மரத்தை கொண்டு வந்து சுமங்கலி பெண்களை வச்சு முகூர்த்த கால் நடுவாங்க வீட்டு வாசல்ல. ஆமா, நடுவாங்க. எனக்கு இந்த மூங்கில் மரத்தால் முகூர்த்த கால் நட்டால் நான் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். எனக்கு முத்தின இளமரம் பீலந்தி கொண்டு வந்து முகத்த கால் நட வேணும். அந்த பாக்கை மரத்தை கொண்டு வந்து எனக்கு பந்த கால் நட வேணும். கல்யாணம் நடக்காது. நான் கிட்ட பாக்க மாட்டேன். அது அவங்க அண்ணன் கிட்ட எப்பா அவன் எதை நாய்க்காட்டி வாங்கி போட்டான். என் சக்காத்தி ஊட்ட விட்டு போறாதான் எனக்கு நிம்மதிதான் நிம்மதி. ஓய்ந்து தொலைட்டேன் சக்காத்தி. என்ன புரிய சொல்றேன்? அது மட்டும் முடியாது. ஒரு முகூர்த்த கால் நட்டுட்டா அடுத்தது என்ன செய்வாங்க? பச்சை தென்னை ஓலை வெட்டி வந்து வாயிற்படியில பந்தல் போடுவாங்க. எனக்கு இந்த தென்னை ஓலையால பந்தல் போட்டா நான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன். அது காத்துல தாலி யாராது குறுக்கல வந்து என் சக்காத்தி கேட்கிறா பாரு. சொல்லுடியா சொல்லு. சொல்றேன். எனக்கு திருவிட்டு வந்து கொண்டு வந்து பந்தல் கொடுன்னு தெரியுமா? எனக்கு தேக்கு நல்ல மரம் பீலந்தி அண்ணி. கொண்டு வந்து தெருவெல்லாம் பந்தலிட்டு, அந்த வாயை மரத்தை கொண்டு வந்து வாசல் எல்லாம் பந்தலிட்டு மரத்தால அண்ணன் செய்தா
இந்த பந்தல் கூட நான் சொல்ற தூரம் தான் இருக்கணும். முன்னாடி சொல்லுவேன் நம்ம தெரு மொத்தம் எங்கடி அடுக்கிட்ட அக்கிரமலா இவ சும்மா 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 சிட்டி இருக்கிற சக்கராத்தி சக்காத்தி அப்படியே அப்படியே மரியாதை கிடையாது பொருள் காசு மாதிரி காசு கிடையாது. எனக்கு அவளை வயசு அப்படி 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 இந்த பந்தல் கூட அண்ணே அதிகமாக கேட்க மாட்டேன். ஒரு காதம் என்றால் 16 மைல். ஆமா ஒரு மகிழ் என்றால் 1.5 கிலோமீட்டர் தூரம். 1.5 கிலோமீட்டர் தொலைவு. ஒரு காதம் என்றால் 16 மைல். ஒரு மைல் என்று சொன்னால் 1.5 கிலோமீட்டர் தூரம். எனக்கு அவ்வளவு தூரம் எனக்கு பந்தல் வேண்டாம். அன்னி பாவம் நான் தாயோட பிறந்த வீட்டில் அப்படிலாம் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு எவ்வளவு வேணும் தெரியுமா? எனக்கு தொட்டேதோ பந்தல் நீயே போய் பத்துக்கு போறியா? குத்துக்கல் மாதிரி இருக்கிறா இந்த ஊரே அம்மாவது சொந்த மொத்தம் பையூரா பையூரா அது மொத்தம் அம்மி எனக்கு தான் சொல்றோம். என் சக்கரத்தி அதனால காலையிட்டு பார்த்தே சரி ஊக்குறாமா நீ படிக்கத்தவனே நான் படிக்கத்தவனே இந்த சக்கரத்தி மதிக்காட்டி அங்க போய் பார்த்துருக்கோம். சரி இப்படி இவ்வளவு தூரம் பந்தல் போட்டாலும் ஒரு கல்யாணத்துக்கு வெத்தலை பாக்கு தாம்பலம் கொடுப்பாங்க. இப்பதான் பணத்துக்கு ஏற்ற மாதிரி பத்திரிக்கை பல விதமா மாறி போச்சு. டிசைனா பணத்துக்கு ஏற்ற மாதிரி பத்திரிக்கை மாறி போச்சு. ஆனா அந்த காலத்துல கல்யாணம்னு சொல்லிட்டா பெரியவங்க என்ன செய்வாங்க? ஒரு குங்கும சிமிழியை கொண்டு போயிட்டு அதை நிறைய குங்குமத்தை வச்சுட்டு வெத்தலை பாக்கு கொண்டு போய் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு குங்குமத்தை கையில வச்சு அந்த வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு குங்குமம் எடுத்து இட்டுக்கோங்க, என் பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் வந்திருக்கு, வீடு தேடி போய் கரத்தை எடுத்து கும்பிட்டு கல்யாணத்து குடும்பத்தோட வந்துருங்க சொன்னதெல்லாம் அந்த காலம். ஆமா இப்ப யாராச்சும் ஒருத்தன் குங்குமம் கொடுக்குறாங்களா? சரி கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கும்போது வெத்தலை பாக்கு கூட வச்சு கொடுக்குறாங்களா? வெத்தலை பாக்கு எல்லாருமே பத்திரிக்கை எங்க வைக்கிறாங்க தெரியுமா? பத்திரிக்கை எங்க தெரியுமா வைப்பாங்க? பத்திரிக்கை இப்பெல்லாம் எங்க இருந்து எடுப்பாங்க? கதவு சந்தில இருந்து எடுப்பாங்க. ஆள் இருக்கிறாங்களா பாப்பாங்க. ஆமா அப்படி இல்லன்னா என்ன பண்ணி இப்பெல்லாம் உள்ள வந்து கதவு சந்தி சீரியல் பாத்துருங்க. சரி எத்தனை கதுல ஜன்னல சூரிய போய் இருப்பாங்க. அப்படியே இல்ல வாயத்தோப்புல வச்சாங்க. என்ன வாய்ப்பு? பச்சை கலர்ல ரவுண்டா வாட்ஸ்அப். சரி வாட்ஸ்அப் பண்ணிட்டா அந்த மொழி பண்ணலாம். அதே அம்சிட்டாங்க இப்பல. நான் கல்யாணத்துக்கு அப்படி தான் அம்சாங்க. எதுல அனுப்புறாங்க? போன மாசம் எனக்கு ஆச்சு. போன மாசம் இந்த அண்ணனுக்கு முன்னாடி ஆச்சுடி. இப்போ போன மாசம் எங்க வீட்டுல 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மொத்தம் ஆன்லைன்லயே வந்துட்டு பணம். அண்ணனுக்கு முன்னாடி ஆச்சு. என்னது கல்யாணம் தெரியல. சரி சரி ஆனா எனக்கு இப்ப திருமணம் நடக்க வேண்டும் என்றா யார் யாருக்கு வெத்தலை பாக்கு தாம்பலம் கொடுக்க வேண்டும் தெரியுமா? யாருக்கு? எனக்கு சின்ன மடி கோரி அந்த சீமையெல்லாம் எனக்கு பக்க மணிக்கோடி பகவானுக்கு பாக்கு வச்சு எனக்கு தேரேறி சென்று பஞ்சாங்களுக்கு பாக்கு வச்சு எனக்கு குடுக்கு மணிக்கோடி குடிகளுக்கு பாக்கு வச்சு சித்து நாங்க கல்யாணம் நான் சொல்ற மாசத்துல தான் இருக்கும். இப்ப எல்லாத்தையும் சொன்ன மாறி போச்சு. கல்யாணம் மட்டும்தான் என்ன என்ன சொல்றாங்க? என்னடா இங்க பாரு அப்பா வீட்டுல அண்ணன் அண்ணன் பையனோன்னு அப்பா இருக்கிறாரு. உங்களுக்கு அண்ணனா எனக்கு என்ன ஆகுது? சரி சரி நல்ல மாதிரிதான். சரி எனக்கு இப்படிப்பட்ட மாதத்தில் திருமணம் நடக்க வேண்டும் தெரியுமா? சித்திரை மாதத்தில செல்வ கல்யாணம் என்று எங்கும் நல்ல கல்யாணம் இளமுறைய நல்ல தங்களுக்கு ஊர்வலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கல்யாணம் வர வேண்டும். வயிறார உண்டு மனதார
வாழ்த்த வேண்டும். இந்த திருமண ஏற்பாடு நீங்க செய்து மணல் கோலத்தோடு நான் வரேன். என்ன நான் சொல்லிட்டேன். மாப்பிள்ளை நீங்க யாருனால பாருங்க. நீ மாப்பிள்ளை ஆகட்டும் ஆகட்டும். என்னுடைய தந்தை ஆசைப்படி அத்தனையுமே செய்து முடிக்க வேண்டும். ஆமாங்க. நான் ஏற்கனவே மாப்பிள்ளையை பார்த்து வைத்து விட்டேன். மாப்பிள்ளையை பார்த்துட்டீங்களா? அப்பேற்பட்ட சிரமம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியா? யார் தெரியுமா? யாரு? என்னுடைய ஒண்ணு சரியா நீ மாப்பிள்ளைய சொன்னீங்களா? தலைய வாங்காருயா கவுன் ரெடியாருயா ஏன் மாப்பிள்ளை ஐயா நீ ஏன் பொண்ணு செக் பண்ற? அத்தனை இருக்காங்களா? மாப்பிள்ளை பார்த்துட்டாரியா? அது நீ ஏன் பண்ணுறீங்களா? அதை நாங்க நான் எதுக்குறேன். முடியாட்டி பையா சின்ன நாட்டு இளவரசி எங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஒரு காவல்காரன். ஆமாங்க மாப்பிள்ளை எல்லாம் கீழே வச்சுருவோம். யாரும் போடுங்க. நாங்க வேலைக்கார கைதுங்க. ஆமாங்க. இப்ப நான் எதுக்கு நாங்க நீ மாப்பிள்ளை பார்த்துட்ட நான் எதுக்குறேன். நல்லபடியா கல்யாணம் வேலை முடிச்சு வைப்பேன். திருமண வேலைகளை என்ன பண்ண அவங்கள நீங்க தூக்கி முடிச்சுக்கிறீங்க. முடிச்சே கேட்டுடுங்க. என்னுடைய உயிர் தோழன் இருக்கின்றார். காசிமா நகரை ஆளக்கூடிய காசி மகாராஜன் நேரத்திலே என்னுடைய உயிரையே அடர்ந்த கனகத்தில் காப்பாற்றியவனான். அவனுக்கு என்னுடைய உயிரை காப்பாற்றியதற்காக ஒரு நாள் பரிசொன்று அளிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஓடி வந்தேன். அதற்கான தகுந்த சமயம் இதுதான். அப்படியா? நான் தற்போதைய காசிமாவுடைய செல்கின்றேன். காசிராஜனை சந்திக்கின்றேன். திருமண ஏற்பாடோடு வருகின்றேன். நான் வருகின்ற வரைக்கும் சர்வ ஜாக்கிரதை ஏற்பாடு. சக்காத்தி வைக்கிறா அப்படியே இப்படிலாம் கேட்கிறாள். தச்சியா தரல வாங்க தட்டி போட்ட வாட்டி திருப்பி போட வச்சுக்கிறாரு மாட்டா வீட்டுல இங்க வந்து நான் பெருமை பேசிக்கிறேன். அந்த குழந்தை அதை போட்டு வாடின்ற போடுன்ற மனோட பேசுறேன். கொஞ்சம் கேட்டா பரவாயில்லையே, முக்கால் வயசு கேட்கிறாளே. 6 வருஷம் என்ன சொல்லணும்னா முதல்ல அவளை இங்க தேர்ச்சி தருவாங்க. சக்காத்தி அப்படியே போடுவாளா? அவன் இருப்பாளா? 3ஆம் நாத்தி வீட்டுக்கு வந்துருவாங்க. எம்மாத்த ஓடுமா அம்மாத்தையும் அவளுக்கு அள்ளி கொடுக்க சொல்லு. சீக்கிரம் நடக்கணும். ஓடு வாழ வாழ வாழ